இந்த மாநாட்டின் தலைப்பு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் அறிஞர் அண்ணாவின் புகைப்படமும் எம்ஜிஆரின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. அதில் அண்ணா முதலமைச்சரான 1967 ஆண்டையும் எம்ஜிஆர் முதலமைச்சரான 1977 ஆண்டையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அடுத்து விஜய் களம் காண உள்ள 2026 ஆண்டையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தவேகாவின் துணைத் தலைவர் நிர்மல்குமாரிடம் கேட்டபோது இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். அது மட்டுமல்லாமல் மேலும் இதில் மாநாட்டிற்கான முன்னேற்பாடாக 100 அடி கொடிக்கம்பம் பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் தலைமையில் நிறுவப்பட்டது. ஆனால் நிறுவப்பட்ட சிறிது நேரத்திலேயே 100 அடி கொடிக்கம்பம் கீழே சாய்ந்து அங்குள்ள காரின் மேல் விழுந்து கார் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்தது. இது பணியாளர்களின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நடைபெறவுள்ள மாநாட்டில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்கு 3500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கூடுதலாக 40ற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நடக்கப்போகும் மாநாட்டில் விஜய் என்ன பேசப் போகிறார், மாநாடு எப்படி நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.